ஃப்ரெண்டு ஒருத்தர் துணி கடை ஒருத்தன் ஓப்பன் பண்ணேன். இந்த மாதிரி துணி கடை வச்சுருக்கேன், வந்து எனக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு போடா, வந்து பார்த்துட்டு போடா அப்படின்னேன். சரி பொங்கலுக்கு துணி எடுக்கிற மாதிரி இருக்கும் வாரேன்டா அப்படின்ட்டு பொங்கலுக்கு 2 நாளைக்கு முன்னாடி கூட்டிகிட்டு போனேன் வீட்டில் ஃபேமிலியாக. கூப்பிட்டு போய் பர்ச்சேசிங் முடிச்சுட்டு கவுண்டரில் போய் பில்லு போட போனால் இங்கே ஒரு பொண்ணு நின்றுச்சு. என்னடா புது ஓனரா அப்படின்னு. அவள் பொண்டாட்டி அங்கே நின்றுருக்கு, அதை பார்க்கல. சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன். அது நைட்டு வீட்டுக்கு போனோடனே எதுக்கு அவர் வந்து அப்படி சொன்னார், நீ என்னை கவுண்டரே நிப்பாட்ட மாட்டேங்கிற, அப்போ அவளுக்கு உனக்கு என்ன சம்மதம்? இல்லைப்பா சும்மா விளையாட்டுக்கு சொன்னாப்பான்னு. இல்லை நீ வீட்டுக்கு வந்தாலும் அவள் பேரை சொல்லித்தான் அதை எடுத்துகிட்டு வா இதை எடுத்துகிட்டு வாங்குற, கடையில் கூப்பிட்டு பழகிருச்சுப்பா அதனால் சொன்னேன். இல்லை வேறு என்னமோ இருக்குங்க. 2 பேருக்கு சண்டை முத்திருச்சு. அந்த பிள்ளை ஊருக்கு போன போட்டு அண்ணங்கெல்லாம் வர சொல்லிடுச்சு. மத்தியானமே பிரச்சனை ஓடிச்சு போல இருக்கு. நான் காலையில் சொல்லிட்டு வந்தது. நைட்டோட நைட்டாக வந்துட்டாங்க. வந்து நைட்டு இறங்கி நான் ஒரு 10 மணிக்கு கடையை கிராஸ் பண்ணுறேன். போட்டு கடைக்கு வெளியில் வச்சு ஒருத்தனை அடி நொறுக்கி எழுதிட்டு இருந்தாங்க. சரி யாரோ ஒருத்தன் கடையில் தேடிருப்பான் முழுக்க, அதை பிடிச்சி வச்சு அடிச்சுட்டு இருக்கேன். என்னென்ன அப்புறமா கேட்போன்ட்டு ஃபோனை போட்டால் அவனுக்கு ஃபோன் போகலை. அப்புறம் கடையில் வேலை ஆக்கிற பையலுக்கு ஃபோனை போட்டு என்னடா தம்பினே ஏன்னா இந்த மாதிரி நீ கேட்டுட்டு போனில, அதுக்கப்புறம் அந்த அக்கா அவள் அண்ணங்காரங்களுக்குலாம் ஃபோனை போட்டு வர சொல்லிடுச்சுனே, வந்து அடி நொடிக்கி எழுப்பிட்டாங்க. பெரியாஸ்பத்திரியில் கொண்டு சேர்த்துருக்காங்கண்ணே அப்படின்னு. ஐயோ என்னடா ஆச்சு போய் பார்க்க வேணாம். ஐயோ அண்ணே நீ வந்துடாத, உடனே தான் தேடிக்கிட்டு இருக்காங்க, இவன் தான் மாமா வேலை பார்த்து விட்ருவான்னு. சரி நான் உனக்கு ஃபோன் பேச நான் யார்ட்டையும் சொல்லிக்காத, நான் கொஞ்சம் வெளியூர் போகிறேன் அப்படின்ட்டு என்னோட வெளியூர் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு அவன் பொண்டாட்டி இருக்கான்னு பாருங்கள். நம்ம சொல்கிறது ஒன்றா இருக்குது, அது எடுத்துக்கிறது ஒன்றா இருக்குது. இந்த அவன் சாக கிடக்கிறேன், அவனை போய் பார்க்க முடியாத நிலமை. தயவு செஞ்சு இதுக்கு தான் கல்யாணம்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்கிறது. ஓகே நண்பர்களே, எது பேசினாலும் பார்த்து பேசுங்க.